இப்ப விஜய் ஆட்சி அமைப்பதற்கான சாத்திய கூறுகள் உங்களுக்கு தென்படுகிறதா? இடதுசாரிகளும் விசிகாவும் ஆதரவளிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா உங்க பார்வை? இல்லை, இது இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு தான், 5 மணிக்கு மேலே தான் தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இடதுசாரிகளும் அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க, கலந்து ம், ஆலோசனையில் ஈடுபட்டிருக்காங்க. இந்தாண்டு விடுதலை சிறுத்தைகளும் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க 6 எம்எல்ஏ இருக்கிறாங்க. அவங்க ம், வந்துட்டாங்க அப்படின்னம்னா இந்த இந்த அரசமைப்பு ரீதியான இந்த சிக்கல் தீர்ந்து போயிடும். ம். அதனால அவங்க எந்த பக்கம் போறாங்க, என்ன செய்யறாங்க, என்ன அடிப்படையில் அவங்க ஆதரவு கொடுக்க போறாங்க, அல்லது ஆதரவு கொடுக்காம மறுக்க போறாங்க அப்படின்றது தெரியல. அது வந்துட்டோட தான் பார்க்கணும், வெயிட் பண்ணணும். இல்ல, ஆனா அவங்க செய்யறது தவறு அப்படிங்கிற வகையில சில விமர்சகர்கள்லாம் கருத்து சொல்றாங்க. ஒருபுறம் தாவேகா தனிப்பெரும் கட்சி அப்படிங்கிற ஒரு ஆதரவை தமிழ்நாட்டு மக்கள் வழங்கிட்டாங்க, அது ஒரு மேண்டேட் வந்துருச்சு. அப்ப ஒரு அரசாங்கத்தை அமைக்க விடாமல் தடுப்பதே இந்த இடதுசாரிகளும் விசிகாவும் தான் அதை பண்ணிட்டு இருக்கிறாங்க. வேணும்னே இப்படி இழுத்தடிப்பது மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு துரோகமா தான் நம்ம புரிஞ்சுக்கணும். சில விமர்சகர்கள் கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது அது செய்யறது பிஎஸ்சிக்காவும் இடதுசாரிகள்னு சொல்றது அது சும்மா அது புரட்டாம்போக்கான விமர்சனம். அது ம், உண்மை என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னம்னா, இதை செய்யறது பாஜகவும் ஆளுநர் தான் செய்யறாங்க. ம், ஒரு தனிப்பெரும் கட்சி அப்படின்னு ஆயிட்ட உடனே அந்த கட்சிக்கு கிட்டத்தட்ட 113 பேருடைய ஆதரவு இருக்கு அப்படின்ற ஒரு பட்சத்துல அவங்கள கூப்பிட்டு பதவியேற்பு விழா நடத்தி விஜயை முதல்வர் ஆக்கணும். அதுதான் ஆளுநர் செய்ய வேண்டிய ஜனநாயக ரீதியான சரியான அரசு ரீதியான கடமை. ம், அதைத்தான் அவர் செய்யணும். அதுக்கப்புறம் மற்றவங்க ஆதரவு கொடுக்குறாங்க இல்லை அப்படின்றதுலாம் அது அரசியல். ஆனா முதல்ல இங்க அரசு அமைப்பு ரீதியான கான்ஸ்டிடியூஷனல் படி என்ன செய்யணுமோ அதை செய்ய மறுக்கிறாரு. ம், பக்கத்துல இருக்கக்கூடிய கர்நாடகத்துல பல முறை எடியூரப்பா ம், 104 பேரை மட்டுமே வச்சுக்கிட்டு அவரை பதவி பிரமாணம் செய்து வைக்கலையா முதல்வரா? ம், மராட்டியத்துல பட்னாவிஸ்க்கு பண்ணலையா? ம். மாதிரி எவ்வளவு பேரை பண்ணிவிட்டு இங்க மட்டும் விஜய்க்கு மட்டும் ஒரு தனி ரூல் நீங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு தனி ரூல் நீங்க போடுவீங்களா? எனவே இங்க ஆளுநர் செய்யக்கூடிய தவறுக்கு நம்ம வேற ஒருத்தரை எடுக்கக்கூடாது. ஆளுநர் தவறு பண்ணிட்டு இருக்காரு, இன்ன வரைக்கும் தவறு பண்ணிட்டு இருக்காரு, அது தப்பு. அவர் விஜயை கூப்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 வாரம் டைம் கொடுங்க. அதுக்கப்புறம் ஒரு நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வரட்டும். அது வெற்றி பெற்றா அவர் நீடிக்க போறாரு, வெற்றி பெறலன்னா அடுத்த பாசிபிலிட்டி நீங்க ஆராயலாம். அதுக்கு முன்னாடி நான் முதல்லயே 118 இருந்தா தான் நான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்றது அது வேற ஒரு குறுக்கு அரசியலுக்கு தான் வழிவகுக்குமே ஒழிய நேர்த்தியான ஜனநாயக அரசியலுக்கு வழிவகுக்காது. சரி, இப்போ அதிமுக தரப்புல இருந்து சில நம்பிக்கைகள் தொடர்ந்து வெளிப்பட்டு கொண்டே இருக்கு. இபிஎஸ் தான் அடுத்த முதலமைச்சர், இபிஎஸ் தலைமையில் ஆட்சி அமையும் அப்படின்னு புதுச்சேரியில அதிமுக எம்எல்ஏக்கள் பாதுகாக்கப்பட்டு இப்ப சென்னைக்கும் வர சொல்லியிருப்பதான செய்திகளும் வந்துட்டு இருக்கு. இல்ல, அதிமுக அப்படி ஆட்சி ஒண்ணு அமைக்கும் அப்படின்னு சொல்லுவதை எப்படி நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்கு? இல்ல. என்ன அடிப்படை இருக்குது அதுக்கு? யார் ஆதரிக்க திமுக போறா வெளியில இருந்து அதிமுக? ஆதரவு கொடுக்குங்கிற மாதிரி எல்லாம் 2 நாளா செய்திகள் அப்படின்னு ஓடிட்டு இருக்கு. திமுக அப்படின்னு திமுக சொல்லவே இல்லையே. திமுக சொல்லவே ம், இல்லையே. அவர் ம், சொன்னக்கூடிய வெளிப்படையான ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, எதிர்க்கட்சியாக செயல்படுவோம், ம். தமிழ்நாட்டினுடைய மக்கள் நலனை காக்கும் வகையில் எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் அப்படிதான் சொல்லியிருக்காரு அவரு. ஸோ அதனால ம். திமுக ஆதரவுடன் அவங்க அப்படின்றது அர்த்தமற்றது. ஏதோ ஒரு விஷயத்த மூவ் பண்ண பாக்குறாங்க. அது எப்படி பார்த்தாலும் அது ரொம்ப தவறானது. அவ்வளவுதான். நன்றி திரு ஐயநாதன், இணைப்பில் உங்களுடைய நன்றி, கருத்துக்களை பதிவு நன்றி, நன்றி. செய்தமைக்கு.